எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கானா வினோத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பான வாரமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நேத்து நைட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திவ்யாவுக்கும் கானா வினோத்துக்கும் நடுவில் ஒரு சண்டை வந்தது. ஓகேங்களா, திவ்யா வந்து கானா வினோத்தை எட்டி உதச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கானா வினோத்து திருப்பி எட்டி உதச்சாரு. ஆனா திவ்யா உதைக்கல, விக்கல் சீக்கிரமா உதச்சிட்டாரு. ஸோ என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுக்கிறாங்களோ இல்லையோ, ட்விட்டர்ல பயங்கரமா அடிச்சுக்கிறானுங்க. ரெண்டு பேர் சப்போர்ட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி இதுதான் தப்பு அதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு இப்ப காலையில இப்ப லைவ்ல ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. கானா வினோத், ஆதிரை, திவ்யா கணேஷ் 3 பேருக்கு நடுவில் பயங்கரமான சண்டைகள் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. சோ இது ரெண்டுத்தையும் என்ன மேட்டர் அப்படின்றத பார்த்தலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியரா தெரியுதுங்க. இந்த ஃபன் டாஸ்க்ல வந்து சண்டை எப்படி வரும்னா, கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டரை பண்றேன் அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர்டு பண்ண ஆரம்பிப்பாங்களே, அதுல தான் சண்டைகள் வர ஆரம்பிக்கும். அதாவது யாரெல்லாம் டாஸ்க்கை விளையாடணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பா அங்க வந்து சண்டை வரும். பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து டாஸ்க்கை விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த நகையை திருடுறது தான் மெயினான மேட்ரு. ஸோ அந்த நகையை வந்து திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, எஸ், நகை வந்து திருடப்பட்டிருக்கு. இன்னைக்கான எபிசோட்ல பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா அந்த எந்த டீம் அப்படின்ற மாதிரி எனக்கும் தெரியல. ஸோ நகை திருடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி மட்டும் அப்டேட் வருது. ஸோ என்ன மேட்டர்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பிரச்சனை நடந்ததுல கானா வினோத், திவ்யா, அந்த மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த காய்கறி கண்டுபிடிக்கிற டாஸ்க் நேற்று நடந்ததுல ஷோல வந்து பார்த்தீங்கன்னா பாதியில கட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத்தும் திவ்யாவும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ கானா வினோத் ரெண்டு பேர் கண்ணையும் பார்த்தீங்கன்னா மூடி இருப்பாங்க. கானா வினோத் வந்து விக்கல் சீக்கிரம் வந்து கூட்டிட்டு வந்து திவ்யா பக்கத்தில் நிற்க வைக்க கூட்டு வருவாரு. அப்போ கானா வினோத்தோட கை வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவோட செஸ்ட் கிட்ட வந்து பற்றும். ஸோ பட்டோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து இமிடியேட் ரியாக்ஷன் என்ன பண்ணாங்க, எட்டி உதச்சிட்டாங்க. எட்டி உதச்சுன்னா கானா வினோத்துக்கு காலில் பட்டுருச்சு. ஓகேங்களா, பட்ட உடனே சாரினா அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்பாங்க. உடனே கேட்டவொன்னே பார்த்தீங்கன்னா, உதச்சிட்டு சாரி சொல்லாது, உதச்சிட்டு நீ சாரி சொல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு எகிர ஆரம்பிச்சிருவாரு. உடனே இவரு கத்தவும் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா இல்ல கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு திவ்யா வந்து உதச்சது திவ்யா தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல விக்கல் சீக்கிரம் இருக்கார்ல, அவர் வந்து பின்னாடி நின்று கூட்டிட்டு வந்து கானா வினோத்தை நிற்க வைப்பார். இவர் கோவத்தில் என்ன பண்ணுவார், விக்கல் சீக்கிரமாக செம்மையாக வந்து உதச்சிருவார் பின்னாடி. விக்கல்ஸ் வரப்போ டென்ஷன் ஆகிடுவார். நோ, என்ன பண்ணுற விஆர், என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. இங்கே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கானா வினோத்தை இன்டென்ஷனலாக உதச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா ஆமாம் இன்டென்ஷனாக தான் உதச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைப்பட்டோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதாவது கை அவங்களுக்கு வந்து கானா வினோத் கண்ணு மூடி இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கைப்பட்டவொன்னே ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கானில் எத்தி உதச்சிட்டாங்க. அது வந்து வேணும் பண்ணாங்க, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி திவ்யா மேல தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு தான். கைப்பட்டவன கை இல்ல கை மேல படுது பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். இல்ல அவங்க கையை வச்சு அந்த கையை தள்ளி விட்டுருக்கலாம், இப்படி ஏதாவது பண்ணிருக்கலாம். அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கலாம், இல்ல கத்தி இருக்கலாம். டக்குன்னு எட்டி உதச்சிருக்க கூடாது. ஸோ அது அவங்க மேல தப்பா. நெக்ஸ்ட் கானா வினோத் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நீ வந்து இந்த மாதிரி சாரி கேட்காதமா, உதச்சிட்டு சாரி கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல. இல்ல திருப்பி அந்த கண் கட்டெல்லாம் ஊற்றி கத்தனா கூட பரவாயில்ல. திருப்பி விக்கல் சீக்கிரம் எதுக்கு அந்த அளவுக்கு ஓங்கி உதச்சிங்க? இன்கேஸ் அது மட்டும் திவ்யா மேல பட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, திவ்யா அந்த மாதிரி உதச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அங்க ஒரு கலவரமே நடந்திருக்கும். கண்டிப்பா வாய் சும்மா இருந்திருக்காரு. ஆனா விக்கல் சீக்கிரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு உதவி வாங்கின்னு சும்மா இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சீரியஸ்லி நல்லா பயங்கரமான பஞ்ச் தான் விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப திவ்யா மேல எப்படி தப்பு இருக்கோ அதே மாதிரி கானா வினோத் மேலேயும் தப்பு இருக்கு. அந்த இடத்துல அதாவது கானா வினோத்தை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்களோ திருப்பி அதை பண்ணிடுறாரு. அது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா அதே தப்ப நீயும் பண்ணிட்டா அப்புறம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க வந்து திவ்யா வந்து கானா வினோத்தை உதச்சாங்க, கானா வினோத் விக்கல்ஸ் உதச்சாரு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இந்த பிரச்சனை வந்து ரொம்ப சிம்பிள் மேட்ரு. ஆனால் இது எடுத்து ட்விட்டர்ல போட்டு வேற கண்டென்ட் இல்லாம இதை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கலவரம் மாதிரி மாத்தி பேசிட்டு இருக்கானுன்னு வைங்களேன். சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு சம்பவம் நடக்குது. கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா கத்திருக்காரு. இங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க யாரு, ஆதிரை அப்புறம் திவ்யா கணேஷ் இவங்கலாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கானா வினோத் கத்தவும் டென்ஷன் ஆயிருக்காங்க. டென்ஷன் ஆகி அப்படியே வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் இவங்க ஆதிரை இருக்காங்களே ஏன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கத்திருக்காங்க. கத்துறோன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா யாரை பத்தி ஏன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி கானா வினோத் நாக கடிச்சிட்டு ஒரு மாதிரி வந்திருக்காரு. ரொம்ப ஃபோர்ஸ் அவர் எப்பவுமே வரல, அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, ஒரு மாதிரி டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாரு. ரியாக்ட் பண்ணோன்னா ஆதிரை வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க என்கிட்ட, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கான்வர்சேஷன் டெவலப் ஆகுது. டெவலப் ஆகும்போது இந்த மாதிரி திவாகர் வெளியே போகிறதுக்கு காரணமே நீதாயா, நீ நோண்டி தான் இருந்தாலும் வெளியே அனுப்பிட்டு அப்படின்ற மாதிரி ஆதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் சும்மா இருந்த மனுஷனை இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதனால நோண்டி ட்ரிகர் பண்ணி நீ தான் வெளியே அனுப்பிச்சிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் வெளியே போகிறதுக்கு நீ காரணமாக இருக்கு தெரியுமா, எனக்கு தெரியாதா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கானா வினோத் கேட்க, ஆதிரி ஒரு பக்கம் சொல்லு எத்தனை பேர் காரணமாக இருக்கு சொல்லு, நானே 3ஆவது வாரத்தில் வெளியே போயிட்டேன், நான் எத்தனை பேர் வெளியே போகிறதுக்கு காரணமாக இருந்தேன் சொல்லியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, ஆனால் பல
பேர் வெளியே போறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிரை மேல தூக்கி பழிய போறாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கும் ஆதிரைக்கும் ஒரு சண்டை போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல வந்து கானா வினோத் வந்து நீ வா போன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே பக்கத்தில் இந்த திவ்யா என்ன பண்றாங்க, அவங்க நீங்க வாங்க போங்க தானே பேசுறாங்க, நீங்க எதுக்கு நீ வா போன்னு பேசுறீங்க, அப்படி பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏமா அது நான் பாத்துக்கிறேன் நீ படுமா அப்படின்னு படுக்க சொல்லிட்டாரு. அது எப்படி என்ன படுக்க சொல்லுவ நீனு அப்படின்னு நம்ம திவ்யா சண்டையில ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் கேப்டன் ரம்யா இருக்காங்க, நடுவில் வந்து சாவுறாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் கானா வினோத்தை அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனா கொஞ்ச நேரம் பேசாதீங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அவர் அமைதியா இருக்க மாட்டாரு. இந்த சைடுல அரோரான்ற பாருங்க ஆதிரைக்கும் திவ்யா கணேஷுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நடுவில் கானா வினோத் வந்து எகிரிக்கிட்டே இருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் உண்மையில சொல்கிறேன், ரம்யா வந்து கொஞ்ச நேரம் எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோ இன்னைக்குள்ளே வெடிச்சிருவாங்க. ஏன்னா ரம்யா சாதாரண இல்லை, வெடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க, யாராக இருந்தாலும் ஏறி விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தை பயங்கரமாக ஏறி விட்டுற போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்களும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரம்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சாதாரண கேப்டன் இல்லை, ரவுடி கேப்டன் ஆகும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க கைஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் ஆனால் கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு, அதாவது நகையை திருடணும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கான எதிர்விளைவுகள் வரும்ல, அதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணார்னா நடுவில் அவர் போய் ட்ராப்பில் விழுந்துருவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கானா வினோத் ஒரு கட்டத்தில் வந்து கோவமாயி அவர் ஒரு சேரை வந்து போட்டு கால் மேல் காலை போட்டு ஒரு மாதிரி உட்காருவார். உடனே கீழே தான் பார்த்தீங்கன்னா ஆதிரை திவ்யா கணேஷ் இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி உட்காந்து ஆதிரை வந்து பழைய டாபிக் எடுத்துறாங்க. இந்த மாதிரி தான் நான் ஒரு தடவை காலை தூக்கி காமிச்சேன், காலை தூக்கி மேலே போட்டேன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பேசி என்னை வெளியே அமிச்சிட்டீங்க, ஸோ அதுக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி கானா வினோத் சொல்ல, கானா வினோத் நீ காலை தூக்கி போட தப்புன்னு மக்கள் உன்னை வந்து பிடிக்காம ஓட்டு போட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. ஓட்டு போடாம இதுல நான் என்ன பாருணும், நான் என்ன காரணம், நான் பண்ணது தப்பா இருந்தா என்ன தூக்கிடும், நீ பண்ணது தப்பு அப்ப அதனால தான் உன்னை தூக்கி போட்டாங்க. உடனே ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா இல்ல நீ இப்ப சேர் மேல காலை தூக்கி போட தப்பு, நான் வீக்கெண்ட்ல வந்து பேச தான் போறேன், கண்டிப்பா வீக்கெண்ட்ல பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு 10 தடவை கிட்ட பேசிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த கலவரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலா கானா வினோத் ஆதிரை 2 பேருக்குமே செட் ஆகல. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கானா வினோத்துக்கு வந்து நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்றது, ஃபேன் பேஸ் மீன்ஸ் நான் ஃபேன் பேஸ்னு சொல்ல மாட்டேன், பட் ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சப்போர்ட் வந்தது காரணமே கானா இது திவாகர் அடிச்சது தான் அப்படின்ற மாதிரி ஆதிரை நம்புறாங்க. ஸோ அதனால என்னன்னா ஓகே நீ வந்து திவாகரை வச்சு ஒரு மாதிரி அடிச்சு நீ வளர்ந்து அந்த ஆளை வெளியே அனுப்பிட்ட அப்படின்ற மாதிரி ஆதிரை வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ அதை சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கானா வினோத்துக்கு ஒரு பக்கம் ட்ரிகர் ஆகுது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சப்ப சண்டை, அதாவது அதை வந்து கத்திரக்கூடாது. அதே மாதிரி கானா வினோத் ரியாக்ஷன் இருக்குல்ல அது ரொம்ப ஒஸ்ட்டாக தாங்க இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல பார்க்குறோம் ஓகே இந்த மாதிரி இவங்கெல்லாம் சண்டை போடுறாங்க எல்லாம் ஓகே, ஆனால் கானா வினோத்துக்கு ஒரு கேம் ஆடணுன்ற இன்டென்ஷன் இருக்குது, அந்த இன்டென்ஷனை பாராட்டலாம் ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் கேமே ஆடணும்னு நினைக்க மாட்டாங்க, எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல கேம் ஆடணுன்ற இன்டென்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த இன்டென்ஷன் இருக்குது அதெல்லாம் ஓகே, ஆனால் உங்களோட ரியாக்ஷன் இருக்குல்ல டக்குன்னு நாக்கு கடிச்சிட்டு போகிறது ஒரு மாதிரி எகிரிக்கிட்டு போகிறது, அது வந்து கானா வினோத்துக்கு இப்போ இல்லை முதல்லேருந்தே இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே நம்ம பார்க்க முடியுது. அது வந்து நான் அப்பயே சொல்லிட்டு இருந்தேன், திவாகர் கிட்ட பண்ணுற வரைக்கும் அது ஓகே, திவாகர் கிட்ட எகிரிட்டு போகிற வரைக்கும் ஓகே, மற்றவங்க கிட்ட எகிரிட்டு போகும்போது கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி பேசிடுவாங்க, கானா வினோத் மாட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இப்போ அதுதான் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா திவாகர் விட இவர் என்ன வேணா பேசலாம், என்ன வேணா எகிரிட்டு போயிடலாம், கடைசியில் அந்த லூசு அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே முடிச்சு விட்டுலாம் என்ன வார்த்தையை விட்டாலும். ஆனால் மற்றவங்ககிட்ட பேசும்போது அப்படி இல்லை, அந்த வார்த்தையை வந்து பிடிச்சி வச்சுப்பாங்க. ஓ நீ இப்படி பேசுறியா, அப்போ இரு நான் இந்த வார்த்தையை வச்சு உன்னை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடிப்பாங்க. ஓ நீ நாக்கா கடிக்கிறியா, நாக்கா கடிக்கிறனா அப்போ இரு இதை வச்சு உன்னை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீ என்னென்ன பண்றியோ அப்படியே எடுத்து டக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பலியாடா கானா வினோத் தான் மாட்டுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. பரவாயில்ல ஒரு கேம்குள்ளே வரட்டும், எக்ஸ்போஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு டைட்டில் வின்னர்ன்றது சும்மாலாம் வந்துட முடியாது, அவங்களோட கேம் பிளே என்ன, கேம் எப்படி ஆடுறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது அது எப்படி அணுகுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஒரு டைட்டில் வின்னர்ன்றது டிசைட் ஆவாங்க. ஸோ அப்படின்னும் போது கானா வினோத் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே வந்து அவர் யாருன்னு முதல்ல காமிக்கணும். வெறும் ஃபன் கவுண்டர் மட்டுமே போட்டுட்டு கேம்குள்ளே வராமல் இருந்து டைட்டில் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓகே அவர் ஃபன் கவுண்டர் ஒரு பக்கம் போடுறாரு ஓகே, இன்னொரு சைடில் வந்து கேம்குள்ளே வந்து அது எப்படி டேக்கிள் பண்ணுறாரு, இந்த பிரச்சனையை எப்படி டேக்கிள் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கணும்ல. மேபி இந்த வீக் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.